ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் டே டு டே நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு விதத்தில் ஒய்டி ஸ்டுடியோ ஆப், அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ ஆப்பில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்க சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அப்டேட்ஸ், பட் ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட். ஸோ எல்லாத்தையுமே நம்ம கிளியராக அந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இதை பற்றி தான் இருக்கும்போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்ம சேனலில் பிடிச்சிருந்து இது மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 அப்டேட்ஸ் கிட்ட இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்றா நான் சொல்லி கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் குறிப்பிட்டு இந்த ரியல் டைம் வியூஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஒரு 48 மணி நேரம் நினைக்கிறேன் அவ்வளோத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம் வியூஸ் காட்டும். பார்த்தீங்களா, அந்த ஒரு செக்ஷனில் கரெக்டாக, அதாவது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் அண்டர்டிக்ஸில் போகும்போது அதில் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக ஃபஸ்ட்டு, அதாவது ரியல் டைம் வியூஸ்னு மேலே காட்டியிருக்கு. பார்த்தீங்களா, மொத்தமாக உங்களுடைய சேனல் 48 மணி நேரத்தில் எவ்வளோ வியூஸ் வருது அப்படிங்கிறத காட்டுது. பார்த்தீங்களா, அதுக்கு கீழே அந்த வீடியோ செக்ஷன் இருக்குது இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 5 வீடியோஸ் இருந்தது. இப்போ 15 வீடியோஸாக ஆக்கியிருக்காங்க. ஸோ உங்களுடைய சேனலில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதிக வியூஸ் கொண்டு வந்த 15 வீடியோஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி. இதில் 5 வீடியோஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணும்போது, ஏதாவது ஒரு அந்த செக்ஷனை கிளிக் பண்ணும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூவில் உங்களுக்கு அதில் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம் எந்தெந்த வீடியோஸ் அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அதே மாதிரி அதில் எவர்கிரீன் கண்டென்ட் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்டு அதில் நீங்கள் பழைய வீடியோஸ் அப்லோட் பண்ணது இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 48 மணி நேரத்தில் உங்களுடைய சேனலில் அதிகமாக வியூஸ் போன வீடியோக்கள் என்னென்ன அப்படிங்கிறது காட்டும். ஸோ எது உங்களுக்கு எவர்கிரீன் கண்டென்ட்டாக பழைய வீடியோஸாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வீடியோஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 15 வீடியோஸ் இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நான் கிளியராக சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது வாட்ச் டைம் அப்படிங்கிற ஒன்று நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்டு நம்ம 600 வாட்ச் டைம் அதாவது மினிட்ஸில் நம்ம வச்சிருக்கும் போது திடீர்னு பார்க்கும்போது அதில் 10 அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணதான் செய்யும். ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரியும் அது ஓரளவுக்கு நம்மளுக்கு மேனேஜ் பண்ணிக்கிற முடியாத மாதிரியே இருக்கலாம். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். பட் எல்லாமே நல்ல அப்டேட் தான். மானிட்டரைசேஷன் எனேபிளான கிரியேட்டர்ஸ்க்கு வேணால் இந்த ஒரு அப்டேட் அவ்வளோவா பிடிக்காமல் இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 1 மில்லியன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் மினிட்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். அந்த வாட்ச் டைமில் மினிட்ஸ் படி இருந்திருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே உங்களுக்கு ஒரு 10,000 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 இந்த மாதிரி மொத்தத்திலே இருக்கிறதால சடனாக ரொம்பவே கம்மியான மாதிரி அதை அனலிட்டிக்ஸை பார்க்கும்போதே ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் அது ஒன்றுமே பண்ண முடியாது. சின்ன அப்டேட், நல்ல ஒரு அப்டேட்னு சொல்லலாம். எல்லா கிரியேட்டருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் மானிட்டரைசேஷன் எனேபிள் ஆகாத கிரியேட்டர்ஸ்க்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா கிளியரான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதுக்கு நல்லாவே உதவுது அப்படின்னு சொல்லலாம். மானிட்டரைசேஷன் எனேபிளான கிரியேட்டர்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போக போக பழகிடுவாங்க. இத்தனை வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது கிளியராக அவங்களுக்கே புரிஞ்சுக்கணும். எப்படி மினிட்ஸில் பார்க்கமோ அதை மாதிரி ஹவர்ஸில் பார்க்க வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு அப்டேட் குறிப்பிட்டு ஒவ்வொரு வீடியோக்கும் இருக்குது அப்படின்னு மட்டும் தான் நான் நினச்சேன். பட் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் அனலிட்டிக்ஸில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒன்று கவுண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. எல்லா இடத்துலையுமே பார்க்கும்போது சடனாக ஒரு 4, 5, அடுத்து 4,000, 5,000 இந்த மாதிரி டோட்டல் மினிட்ஸே பார்த்தீங்கன்னா ஹவர்ஸில் சுருங்கினதால இப்படி ஆகிட்டு. ஸோ எதுவுமே பிரச்சனை கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். போக போக பழகிக்கலாம். நல்ல ஒரு அப்டேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு சேனலை இப்போ எக்ஸ்ட்ராவாக கிரியேட் பண்ணால் கூட அந்த மானிட்டரைசேஷன் எனேபிள் ஆகிறதுக்காக 4,000 வாட்ச் ஹவர்ஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு அப்டேட் ஒய்டி ஸ்டுடியோ ஆப் மூலியமாகவே ஈஸியாக பார்க்குறதுக்கு நல்லாவே பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு அப்டேட் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலிட்டிக்ஸில் மொத்தமாக மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு வீடியோலையும் பிளேலிஸ்ட்லையும் கூட தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகிறத ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் கிளியராக பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டாவதாக நான் சொல்ல வேண்டிய அப்டேட்டாக இருந்துச்சு. மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஆர்பிஎம் அப்படிங்கிற ஒன்று வந்துருந்துச்சு. அதாவது ஆர்பிஎம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, 1000 வியூஸுக்கு எவ்வளோ ரெவென்யூ உங்களுக்கு வருது அப்படிங்கிறது உங்களுடைய சேனலில் கரெக்டாக காட்டக்கூடியது இந்த ஆர்பிஎம். இந்த ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலுடைய அனலிட்டிக்ஸில் ரெவென்யூ பேஜில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த பிளேபேக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஆர்பிஎம் அப்படிங்கிற ஒன்று
எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது RPM அப்படிங்கிறது 1000 வியூஸ்க்கு வந்து எவ்வளவு ரெவன்யூ வந்து உங்களுடைய சேனல்ல வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது கிளியரா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி RPM பற்றி ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ராஜா டெக் RPM அப்படின்னு கூட யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, கிளியராக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல நினச்ச 3வது அப்டேட். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நிறைய விஷயங்கள், அதாவது கமெண்ட்ஸ் வந்து அவ்வளவுமே ஹெல்ட் ஃபார் ரிவ்யூல போறது, அப்ரூவ் பண்ணும்போது அப்ரூவ் ஆகாம இருந்தது, இந்த மாதிரிலாம் எரர் எல்லாமே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஜஸ்ட் இப்போ வந்து நீங்க அப்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த எரர் வந்து சால்வ் ஆயிருக்கும். கிளியரா நீங்க வந்து டெலிட் பண்றது அப்ரூவ் பண்றது பண்ணிக்கலாம். ஸோ கிளியரா வந்து பாத்தீங்கன்னா லிங்க்ஸ் எதுவும் ரிப்ளைக்கு கீழே ரிப்ளை வந்திருக்கிற மாதிரி இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் கிளியரா பார்த்துட்டு நீங்க வந்து அதை வந்து அப்ரூவோ இல்லைனா டெலிட்டோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல நினைச்ச 4வது அப்டேட். கைஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5ஆவதா பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் கிளிக் த்ரூ ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஆப்ல போகும்போது அதுல வந்து குறிப்பிட்டு இந்த மார்ச் 8 இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மார்ச் 8ல வந்து குறிப்பிட்டு இம்ப்ரெஷன்ஸா இருக்கட்டும், அதுல கிளிக் த்ரூ ரேட்டா இருக்கட்டும், ரெண்டுத்துலயுமே வந்த விஷயங்கள் எல்லாமே இன்க்ளூடா எதுன்னு கேட்டீங்கன்னா டெலிவிஷன், அதுக்கப்புறம் கேமிங் கன்சோல், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வந்த டேட்டாஸும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த இம்ப்ரெஷன்ஸ்லயும் கிளிக் த்ரூ ரேட்லயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து பார்க்கும்போதும் அந்த விஷயங்கள் வந்து இன்க்ளூடா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி யூடியூப் தரப்புல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்ததா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை வந்து மார்ச் 8ல வந்திருக்கு. இந்த ஒரு டேட்டாஸும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி தான் இந்த இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் த்ரூ ரேட் வந்து இம்ப்ரெஷன்ஸும் அடுத்த கிளிக் த்ரூ ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கிளியராக வந்து YT ஸ்டுடியோ ஆப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா 2 அப்டேட், இந்த 5 அப்டேட் போக எக்ஸ்ட்ராவா 2 அப்டேட் என்னென்ன அப்படிங்கறத கொஞ்சம் குயிக்காவே நான் சொல்லிடுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ இருக்கு பாத்தீங்களா, டெஸ்க்டாப் வியூல போகும்போது அந்த ஒரு யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில இன்டிமேஷன் வந்து சிலருக்கு காட்டியிருக்கலாம், சிலருக்கு காட்டாமலும் இருந்திருக்கலாம். எனக்கு காட்டல, உங்களுக்கு காட்டியிருந்ததா என்ன அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஸ்பாம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இப்போ வந்து யூடியூப் தரப்புல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து குறிப்பிட்ட இந்த சப் ஃபார் சப் இல்லைன்னா சப் டு சப் இந்த மாதிரி பண்றது, அதுக்கப்புறம் தேவையில்லாம ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த இமெயில் ஐடியா அப்படியே விட்டுட்டு போறது, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் இல்லாத அந்த ஸ்பாம் சப்ஸ்கிரைபர்ஸை யூடியூப் தரப்புல ரிமூவ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்து யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோல வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல நினைச்ச இந்த 2 அப்டேட்ல ஒரு அப்டேட். இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் வந்த ஒரு அப்டேட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் அண்ட் நியூடிட்டி கண்டென்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரைசேஷன் அப்படிங்கிற ஒன்று உண்டு கண்டிப்பா. பட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு லிமிட்டை தாண்டும் போது உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இல்லாம போகும். அதாவது லிமிடெட் ஆட்ஸ் இல்லைனா நோ ஆட்ஸ் இந்த மாதிரியான எல்லோ சிம்பிள் வந்து வரும். அதுக்கப்புறம் மானிட்டரைசேஷன் எனேபிள் பண்றதுக்கு முன்னாடி வந்து மானிட்டரைசேஷன் டிஸ்அப்ரூவ் செய்யப்படும். அதுக்கடுத்தது ஒருவேளை சேனல் கூட டெர்மினேட் செய்யப்படலாம். அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கு. கரெக்டா யூடியூப்ல பாலிசிக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணுங்க. எப்பவுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காகவோ இல்லைனா எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு விஷயத்துல பிரயோஜனப்படுற மாதிரியான விஷயங்களோ இதுல வந்து மேக் பண்றது நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாகா எடுக்கும் போது கூட உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ட்ரெஸ் போட்டுருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அது வந்து எந்த விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட்டா மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மானிட்டரைசேஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே லிமிட்டடா இருந்துக்கலாம். அதுக்கு மேல போகும்போது உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. அதே சமயம் மானிட்டரைசேஷன்லயும் ப்ராப்ளம் வரலாம், சேனல்லையும் கூட டெர்மினேட் பண்ணலாம். அந்த கண்டென்ட் வந்து ஒரு லிமிட்டடுக்கு மேல போகுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ பேசிக்கா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான், எப்படி பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கோங்க. கிளியரா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல அது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் ப்ராப்ளம் எப்பவுமே அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா நிறைய ப்ராப்ளம்கள் வந்து உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நான் வந்து அப்டேட்டா சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ வரைக்கும் யூடியூப்ல வந்துருக்க அப்டேட் கிளியரா மென்ஷன் பண்ணிட்டேன். இனிமே வரக்கூடிய அப்டேட் எதுவாக இருந்தாலும் கூட நான் வந்து வீடியோ மேக் பண்றேன். குயிக்கா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரே லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறதா என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் guys, இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. Bye bye, see you next one. நல்ல வீடியோ சந்திப்போம்.